மேகமலை தேக்கடிக்கு வெறும் 3900 ரூபாயில ஸ்டேவோட சேர்த்து ஒரு குரூப் ட்ரிப் பண்ணிருக்கிறோம். மொத்தமா 17 லொகேஷன் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு டீடைலா பார்ப்போம். மதுரையில இருந்து காலையில 5 மணிக்கெல்லாம் மேகமலையை நோக்கி கிளம்பிட்டோம். போற வழியிலேயே சாப்பிட்டுட்டு மேகமலையில நாங்க பார்த்த முதல் லொகேஷன் தான் இந்த போட்டோ பாயிண்ட். போற வழியிலேயே இந்த லொகேஷன்ஸ் ரொம்ப அழகா இருக்கும். மேகமலையில கிளைமேட்டும் அல்டிமேட்டா இருக்கும். ரெண்டாவதா நம்ம பார்க்க போற லொகேஷன் இந்த ஹைவேவிஸ் டேம் தான். இந்த டேமை சுத்தி ரொம்ப கிரீனிஷா இருக்கும். பார்க்கிறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். மேகமலையோட கிளைமேட் இந்த ஆகஸ்ட் மாசம் ரொம்ப மரட்டலா இருந்துச்சு. மூணாவதா நம்ம பார்க்குற லொகேஷன் இந்த பச்சை குமாச்சி லேக் தான். இங்க போட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். மேகமலையை பொறுத்த வரைக்கும் ரோடு சைடே நிறைய வியூ பாயிண்ட் வந்துரும். நாலாவது லொகேஷனா மணலாறு டேம் வியூ பாயிண்ட். அஞ்சாவது லொகேஷனுக்கு கொஞ்சம் ட்ரெக் பண்ணி தான் போனோம். போற வழியிலேயே இந்த இரவங்கலாறு டேம் ரொம்ப அழகா இருக்கும். இதுதான் மகாராஜா மெட்டு அப்படின்ற லொகேஷன். ஆறாவது லொகேஷனா வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு ஆப்போசிட்ல இருக்கிற இந்த பார்க் தான். 6 லொகேஷனை பார்த்துட்டு மேகமலையிலேயே சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம தேக்கடியை நோக்கி போறோம். உங்களுக்கு மதுரையில இருந்து பிக்கப் டிராப்புக்கு வேன் மட்டும் இல்ல, அழகான ஸ்டேலையும் தங்க வைக்கிறோம். ஸ்டே வந்ததும் வெல்கம் ட்ரிங்க் கொடுக்குறோம். அப்புறமா அழகான ரூமையும் கொடுக்குறோம். இந்த ஸ்டேவே நமக்கு 7வது லொகேஷன். ஏன்னா இங்க பங்களாக்கு முன்னாடி தண்ணி வழிஞ்சுக்கிட்டு அழகான லேக் இருக்கு. அதுல மீன் பிடிக்கலாம், போட்டிங்கும் பண்ணலாம். அது மட்டும் இல்ல குட்டி குட்டி ஃபால்ஸும் இருக்கு. நைட்டு கேம்ப் ஃபயரும் டிஜே மியூசிக்கும் கொடுக்குறோம். அது மட்டும் இல்ல நைட்டு நான்வெஜ் டின்னரும் கொடுக்குறோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுக்குறோம். சாயங்காலம் காலையில டீயும் கொடுப்போம். இது எல்லாமே இந்த 3900க்கு உள்ளதான். இன்னும் நிறைய இருக்கு. 8வது லொகேஷனா ஏலக்கா ஃபேக்டரியவும் விசிட் பண்றோம். ஸ்டேல இருந்து செக் அவுட் பண்ணிட்டு இப்ப ஜீப் சஃபாரி போறோம். சஃபாரி 4.5 மணி நேரம் இருக்கும். இதுவும் நம்ம 3700 ரூபாயிலேயே அடங்கும். 9வது லொகேஷனா இந்த ரிவரை பார்க்கறோம். 10வது லொகேஷனா இந்த சத்திரம் வியூ பாயிண்ட பார்க்கறோம். 11வது லொகேஷனா தரமான ஆஃப் ரோடு பண்றோம். ரிவர் கிராசிங்லாம் பண்றோம். 12வது லொகேஷனா சத்திரம் மிடில் வியூ பாயிண்ட பார்க்கறோம். 13வது லொகேஷனா சத்திரம் டாப் மவுண்டன் வியூ பாயிண்ட பார்க்கறோம். இந்த இடம் அமேசிங்கா இருக்கும். அது மட்டும் இல்ல ஃபாரின் ரேஞ்சுக்கு இருக்கும். 14வது லொகேஷனா எஸ்டேட் வியூ பாயிண்ட். 15வது லொகேஷனா வெஸ்டர்ன் கட்ஸ் வியூ பாயிண்ட். 16வது லொகேஷனா இந்த ஸ்பைஸ் கார்டனையும் பார்க்க போறோம். இதோட என்ட்ரி டிக்கெட் தனியா தான் கொடுக்கணும். 17வது லொகேஷனா இந்த கிரேப் கார்டனையும் பார்க்கறோம். அப்புறமா மதுரையை நோக்கி கிளம்புறோம். வரப்போற ஆகஸ்ட் 29ஆம் தேதி இதே மாதிரி 3900 ரூபாய்க்கு குரூப் ட்ரிப் ஒன்று போட்டிருக்கோம். புக் பண்ணணும் அப்படின்னா கீழே நம்பர் இருக்கு, கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க.